சாரதா இருந்துட்டு விஜய் கூடிய சீக்கிரம் மருமகனா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. விஜய் இருந்துட்டு தாத்தா கூப்பிட்டு, "இங்க பாருங்க தாத்தா, நீங்க ஒரு தாம்பூல தட்டு, வெத்தல பாக்கோட இப்ப நம்ம வீட்டுக்கு வரணும்." தாத்தா இருந்துட்டு, "எங்க விஜய்?" "அதான் நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு தாத்தா." "எதுக்கு விஜய்? கொஞ்சம் தெளிவா சொல்லு." "நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க தாத்தா, அதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன் உங்ககிட்ட எல்லாத்தையும்." தாத்தா வந்து சொன்ன மாதிரியே வராரு. விஜய் இருந்துட்டு ஹவுஸ் ஓனரையும் பங்கஜ மாமியும் கூப்பிட்டு, "நீங்களும் வாங்க." "என்ன தம்பி சொல்றீங்க? எதுக்கு வந்து தாம்பூல தட்டு, வெத்தல பாக்கு எல்லாம் எடுத்து மேல போணும்?" அங்க காவேரி வீட்டுக்கு போயிட்டு விஜய் இருந்துட்டு, "அத்தை." பங்கஜ மாமி இருந்துட்டு, "என்ன அத்தைன்னு கூப்பிடுறா?" வீட்ல இருக்கிறவங்க ஷாக் ஆயி நிக்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து காவேரியை திருப்பி பொண்ணு பார்க்க வரேன்." ஹவுஸ் ஓனர் இருந்துட்டு, "உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன காவேரியை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றேன்?" விஜய் இருந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணதே காவேரியை தான். ஆனா அதுல வந்து சின்ன ஒரு பிரச்சனை. சோ நாங்க வந்து திருப்பி கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம். அதான் திருப்பி பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். எல்லாம் ஓகே, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னா தட்டு வந்து நம்ம மாத்திக்கலாம்." காவேரியோட மைண்ட் வைஸ் ஓடுது. ஐயோ, ஏன் இந்த அருந்தவாள் இப்படி எல்லாம் பண்ணுது? அம்மா வேற என்ன பேசுவாங்கன்னே தெரியலையே. சாரதா இருந்துட்டு, "என்ன தம்பி விளையாடுறீங்களா நீங்க? தாத்தாவை பத்தி உங்க மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஆனா ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு தெரியல." தாத்தா இருந்துட்டு, "சாரதா எனக்கும் தெரியாது இவ என்ன பண்றான்னு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். காவேரி இல்லாம திருப்பி போக மாட்டா கண்டிப்பா." பங்குஜ மாமி இருந்துட்டு, "எனக்கு அப்பவே டவுட்டா தான் இருந்தது இந்த பையன் பண்றதெல்லாம். விஜய் காவேரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்களா? அப்புறம் ஏன் பிரிச்சீங்க அவங்க 2 பேரையும்?" சாரதா இருந்துட்டு விஜய் பார்த்து, "இங்க பாரு தம்பி, நீ மட்டும் இப்ப கிளம்பலன்னா நான் வந்து போலீஸ கூப்பிட்டுருவேன்." காவேரி இருந்துட்டு, "அம்மம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க." பாட்டி இருந்துட்டு, "என்னதா இருந்தாலும் வீட்டுக்கு தேடி வந்தாங்களே இப்படி எல்லாம் பேசக்கூடாது சாரதா." பங்குச்ச மாமி இருந்துட்டு, "ஆமா இங்க பாருங்க 2 பேருமே விட்டு கொடுக்காம பேசுறாங்க. ஏன் சாரதா அவங்கள இப்படி பிரிக்கணும்?" இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. சாரதா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது வரைக்கும்